ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ஃபுட் கோர்ட். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான டைப் தான், ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். இப்போ நான் 3/4 கிலோ மட்டனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரில் சேர்த்துடலாம். நமக்கு மட்டனாக இருக்கிற வசி இப்போ வேக வைக்க போகிறோம். இதே சிக்கனாக இருந்தால் வேக வைக்க தேவையில்லை. கறி முழுகிற அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் நம்ம பிரியாணி செய்யும் போது சேர்த்துப்போம். அதனால் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எதுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறோன்னா, நம்மளுக்கு அப்போ தான் பிரியாணி சாப்பிடும் போது மட்டன்லலாம் நல்லா காரம் இறங்கியிருக்கும். அதுக்காக தான். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறி வேகிறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்கள் கறி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு 7-8 விசில் விட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம இறக்கி வச்சிடலாம் குக்கரை. இப்போ 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 2 இன்ச்சு அளவுக்கு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, இதெல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். பிரியாணிக்கு நல்லா ப்ரௌன் ஆனால் தான் நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் மாறணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி சாப்பிடும் போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்க்கும் போது பார்த்து செய்யுங்க, அது வெடிக்கும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் நீட்ட வாக்கில். இப்போ இதை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் பிரியாணிக்கு கம்மியாக தான் சேர்க்கணும். வெங்காயத்தோட 1 மடங்கு கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். இது ஒரு நல்லா 10 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி எல்லாம் சேர்த்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சா தான் நல்லா வதங்கும். இது ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி தூள் 2 ஸ்பூன், கலருக்காக சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் நான் காட்ட மறந்துட்டேன், 1/4 டீஸ்பூன் அது சேர்த்துக்கோங்க. உப்பு 1½ டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டம்ளரால் நான் 3/4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 1 டம்ளர் ரைஸுக்கு 1½ டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கறி தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு இப்போ உப்பு பத்தல, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 7-8 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொதி வந்த பிறகு தான் நம்ம வேக வச்ச கறியையும் அரிசியையும் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த கறியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். விசில் போட வேணாம், விசில் போடாமல் மூடி வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு விசில் விட்டுக்கலாம். விசில் வரலனாலும் 15 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி குலையாமல் இருக்கும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாதி வெந்திருக்கு. இதை நம்ம தம்மில் வச்சிடலாம். தோசைக்கல் போட்டு 20 நிமிஷம் திறக்காமல் அப்படியே வச்சிடுங்க. விசில்லாம் போடக்கூடாது. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணிலாம் நல்லா பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியை இறக்கிடலாம். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.